மாடி வீட்டில் இருக்கிறவங்க மணப்பொங்கல் வைக்க முடியாது. அதனால அப்பார்ட்மெண்ட் இந்த மாதிரி வீட்டில் இருக்கவங்களுக்கு குக்கர் பொங்கல் தான். ஸோ இன்றைக்கி இந்த வருஷம் எங்களுக்கும் குக்கர் பொங்கல் தான். 2 உலக்கு அரிசிக்கு அரை உலக்கு பாசிப்பருப்பு போட்டு களைஞ்சி 1க்கு 2 அளவுக்கு தண்ணி ஊற்றி இப்போ குக்கரில் வச்சுருக்கேன். சாதமும் பருப்பும் நல்லா குழவா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் வெள்ளைப்பாகு, அதுக்கு பதமெல்லாம் கிடையாது, சும்மா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். பாதி நான் வெண்பொங்கலுக்கு எடுத்து வச்சதுனால ஒரு ஆழாக்களவுக்கு வெல்லம் போட்டு அதை நல்லா பாக காய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ வெல்லம் நல்லா அரிசியோடு கலந்து வந்ததுக்கப்புறம் ஏலஞ்சுக்கு கொஞ்சமாக போட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம நெய்யில் தாளித்த முந்திரி போட்டோம்னா பொங்கல் ரெடியாக. இப்போ முந்திரியை நெய்யில் தாளித்து இதில் கொட்டியாச்சு. இப்போ நமக்கு சுவையான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. சின்ன குடும்பத்துக்கு இந்த மாதிரி செஞ்சு வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் சேர்த்து எடுத்து வச்ச பாதியில் மிளகு, ஜீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டு கொஞ்சம் அதுக்கு தேவையான உப்பும் போட்டு இப்போ வெண்பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வெண்பொங்கலும் சக்கரை பொங்கலும் சாப்பிட வேண்டியதான். செஞ்ச பிரசாதத்தை எங்கள் சாமிக்கு நிவேத்தியம் பண்ணி எல்லாரும் சந்தோஷமாக வாழ்கிறதுக்காண்டி வேண்டிக்கிட்டேன். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.